இன்னும் 22 நாட்கள்ல தமிழ்நாட்டுல தேர்தல் ஆரம்பிக்கும் போற காரணத்தினால் வேட்புமனு தாக்கல் நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஜய், ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டார் வேட்பாளர்களையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நாம் தமிழர் வேட்பாளர்கள் விவசாயி வேஷம், மாட்டு வண்டியில வந்து போறது, சில்லறை காசுல டெபாசிட் காசு கட்டுறதுன்னு வேட்புமனு தாக்கலையே கலைகலங்க வச்சிட்டாங்க. முக்கியமான வேட்பாளர் அறிவிப்புகள்லாம் முடிஞ்ச அப்புறமும் பார்த்தா, தமிழ்நாட்டின் பழம்பெருங்கட்சிகளான பரம வைரிகளான திமுகவும், அதிமுகவும் 121 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டணிகள் கட்சிகளுக்கு கடனா குடுத்த சின்னங்களையும் கணக்குல எடுத்து பார்த்தா, மொத்தம் 133 தொகுதிகள்ல ரெட்டல வெர்சஸ் உதயசூரியன் எல் கிளாசிக்கோ மக்களே. தேர்தல்னு வந்து புட்டா அண்ணன் என்ன, தம்பி என்ன, மாமா என்ன, மச்சான் என்ன, ஒரே குடும்பத்துல போட்டியிடுற வேட்பாளர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா, அரக்கோணம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் அக்கா எழில் கரோலின் அவங்களும், அவங்களோட தங்கச்சி டிவிகே சார்பாக மதுராந்தக தொகுதியில போட்டியிடுறாங்க. 2 பேருக்கும் டிஷும் டிஷும். இதை விட ஷார்ப்பான பைட்ட நான் காட்டுறேன் பாருன்னு திமுகல இருந்து அண்ணன், அதிமுகல இருந்து தம்பின்னு 2019ல இருந்து தொடர்ந்து 3 வாட்டி ஸ்பேரிங் போட்டுனுக்குறாங்க ஒரே வீட்டுல. வேட்புமனு தாக்கல் பண்ண கையோட பெரம்பூர்ல பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம டிவிகே தலைவர் விஜய். போற இடம்லாம் அவருக்கு செம வரவேற்பு. ஆனா இவன் இன்னும் திருந்தலமாமான்ற மாதிரி இந்த அணில்கள் கரண்ட் பாக்ஸ் மேல ஏறுறதும் அங்க இருந்து குதிக்கிறதுன்னு பண்ண அலப்பறையில பாதியிலேயே பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு பனையூர் கிளம்பிட்டாரு அண்ணன் விஜய். இதனால வில்லிவாக்கத்துல கூடியிருந்த அணில்கள் எல்லாம் கதறல். நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்துல பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போன தேர்தல் பிரச்சாரத்துக்கு செங்கலை தூக்கின்னு வந்து சிக்ஸர் அடிச்ச உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு என்னடா பண்ண போறாருன்னு ஆவலுடன் காத்திருந்தா கேட்டாருல்ல ஒரு கேள்வி. நான் அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்துல இருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றேன். நம்ம தலைவரே கலைஞர் பிறந்த ஊரான திருவாரூர்ல இருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆனா நம்ம இபிஎஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு நீங்களே பாருங்க மக்கள் ஏன்னாரு. சங்கி மங்கி சங்கி மங்கியா பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்.